இந்த தங்கமும் டாலரும் உயர்வதனால வேலையில்லா திண்டாட்டம் வறுமை பிடித்த நாடுகள் பட்டியலில் இந்தியா இருக்குது. இது குறித்தெல்லாம் எந்த கவலையும் இல்லை. 2.5 லட்சம் கோடி ரூபா கடன் வாங்கி தமிழ்நாட்டுக்கு ஒத்த ரூபா கொடுக்காத தென்னிந்திய மாநிலங்களை வஞ்சிக்கிற மோடிகிட்ட போய் நான் வந்து இங்கே தமிழ்நாட்டின் பிரதிநிதின்னு கேட்கறதுக்கு வக்க தெம்போ திராணி அண்ணாமலைக்கு இல்லை. நீங்கள் உண்மையிலே கோயம்புத்தூர் மாப்பிள்ளைன்னு சொல்கிறாரு. கோயம்புத்தூர் மக்கள் நீண்ட காலத்துடைய இயக்கம். நீங்கள் சேலத்துலேருந்து கோயம்புத்தூர் வர இராணுவ கேரக்டர்னு அறிவிச்சாங்க நிர்மலா சீதாராமன். ஒத்த ரூபா ஒதுக்குனாங்களா? நம்ம என்ன சொன்னாங்க? தென்னிந்தியாவுடைய மான்செஸ்டர் இன்றைக்கி பருத்தி தொழில் படுத்துருச்சு. இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக திருப்பூர் டாலர் சிட்டி டல் சிட்டியாக மாறிடுச்சு. ஜிஎஸ்டின்னு கொண்டு வந்து சிறு குறு தொழில்களை டோட்டலாக முடக்கியாச்சு. நீங்கள் கோவையுடைய பெரிய கனவாக இருந்த மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு இது வரைக்கும் ஒன்றிய அரசு ஒப்புதல் கொடுக்கல. கேட்டால் எங்களை போய் சொல்கிறாங்க, நாங்கள் நிலம் எடுப்பதுக்கு விமான நிலையத்துக்கு நிலம் எடுக்கிறதுக்கு பணத்தை ஒதுக்கியாச்சு. ஆனால் விமான நிலையம் குறித்து அண்ணாமலையோ பாஜகவோ வாய் திறக்கலை. அப்படி எல்லா தமிழர் விரோத தமிழ்நாட்டு விரோத செயலையும் செஞ்சுட்டு இன்னைக்கு வளர்ந்த மாநிலங்களில் தனி மனித வளர்ச்சி தமிழ்நாட்டை விட ஒட்டுமொத்த இந்தியாவில் குறைவாக தான் இருக்குது. கடன் விகிதத்தில் நாங்கள் கடன் வாங்குகிற விகிதத்தில் குறைவாக தான் வாங்கியிருக்கோம். ஒரு சிறந்த பட்ஜெட் இருக்கிற போது அண்ணாமலை போன்றவர்கள்லாம் தன்னுடைய இருப்பை காட்டிக்கொள்ள தன் எஜமான்களுக்கு தன் முதலாளிகளுக்கு நம்பிக்கையாக இருப்பதற்காக தமிழ்நாடு அரசு விமர்சிப்பதை தத்துவார்த்த ரீதியாக புள்ளி விவரங்கள் ஏற்றுக்கொள்ளாது. நீங்கள் அண்ணாமலை சொல்கிற பொய்களை பாருங்களேன். இதே விமான நிலையத்தில் அண்ணா செருப்பு போட மாட்டான்னு சொன்னார். திமுக ஆட்சிக்கு வந்தால் நான் வந்து திமுக ஆட்சிக்கு வர செருப்பு போட மாட்டேன்னு சொன்னார். இன்றைக்கி செருப்பு பதிலாக ஷூ போட்டிருக்காரு. அதை யாரும் நம்ம கேட்கல. இதே அண்ணாமலை சொன்னார், நான் வந்து அதாவது இந்த தமிழ்நாடு முழுக்க நடந்து போகிறேன்னு சொன்னார். நீங்கள் அது குறித்து நம்ம யாரும் கேட்கல. அப்போ அண்ணாமலையுடைய பொய்கள்னே இங்கே வந்து புத்தகங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ப்ரெஸ் மீட் ஒன்று இருக்காரா, இப்போ ஒரு சவால், அடுத்த ப்ரெஸ் மீட் ஒரு சவால். நம்ம எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்கிற நம்பிக்கையில் அண்ணாமலை தன் தொண்டர்களை திருப்பிப்படுத்துவதற்காக தினந்தோறும் ஒரு அறிக்கை விட்டுக்கிருக்காரு. தினந்தோறும் இலக்கு ஒன்று வச்சுக்கிருக்காரு. அந்த இலக்கையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க.